வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி நிலையிலேருந்து இன்றைக்கி ஒரு ஹெர்பல் ஆயில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது நம்ம ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days போட்டாலே நம்ம முன்னாடி சின்ன குழந்தைங்க ஸ்கின் மாதிரி பழைய லெவலுக்கு அப்படியே அழகாக புது ஸ்கின் மாதிரி ஆயிரும். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபேஸ்க்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் அந்த மாசு மறு எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்மளோட ஃபேஸ். இதுக்கு ரெண்டே ஹெர்பல் தான் எடுத்துருக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எடுத்திருக்கிறேன். நல்ல சுத்தமான எண்ணெய், செக்கு எண்ணெயாக இருக்கணும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் செய்யலாம். தேங்காய் எண்ணெய்னாலும் செக்கு எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 150 ml தான் எடுத்திருக்கிறேன். கொஞ்சமாக இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். 150 ml எடுத்திருக்கிறேன். இதுக்கு குப்பைமேனி இலை ஒரு 7-8 செடியில் உள்ள இலையை எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்லா உணர்த்திட்டு ஈரெல்லாம் இல்லாத பிறகு போட்டிருக்கேன். இது நம்ம சிம்மில் வச்சே தான் பண்ணணும். ரொம்ப எண்ணெயை கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சே தான் இது பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக அது பொரிஞ்சு வருது. அப்போ நான் ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூ சேர்த்துக்கிறேன். ஆவாரம்பூ கூட அந்த ஆவாரம்பூ இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன், இலையும் எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா இப்படி கிளறி கொடுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்காது. கொஞ்சம் நேரம் விடணும், சிம்லேயே வச்சு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முடமுடப்பு தன்மை இருக்கும் அந்த இலையில். எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நல்லா மொடன்னு இருக்கிறோம், முருகலாக இருக்கும் அந்த இலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு நல்லா நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுக்கணும். நல்லா முறுன்னு வந்துடும் அந்த இலை. அது வரைக்கும் நம்ம பண்ணணும். கருக விடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தீயை வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ண போகிறோங்க, இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இலையில் உள்ள எண்ணெயெல்லாம் கூட நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதோடையே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு சேர்க்குறேன். மஞ்சளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க, ஒன்றுமே பண்ணாது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் இதை பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இந்த அளவு தான் நமக்கு எண்ணெய் வந்திருக்குது. அந்த பூ அந்த இலையோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கூட நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பூவை தான் அப்ளை பண்ணுவேன். அந்த ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும்ல, அந்த இடத்துல